ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம மூவி ரிவ்யூவில் பார்க்க போகிற படம் பார்த்திங்கன்னா சரிபோதா சனிவாரம். ஸோ பேரை தப்பாக சொல்லியிருந்தால் மன்னிச்சிருங்க. இந்த படத்தோட டைட்டிலோட மீனிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா சூர்யாஸ் சாட்டர்டே, அதாவது சூர்யாவின் சனிக்கிழமை. பேர் கேட்கும்போது கொஞ்சம் காமெடியாக இருக்கும். பட் இந்த படத்தை வந்து எதை நம்பி போனேன்னா, ஆக்டர் நானியுக்கும் எஸ்ஜே சூர்யா வில்லனாக நடிக்கிறதை நம்பி தான் போனேன். ஸோ படம் ஸ்டார்ட் ஆகும்போது ஓகே அப்படின்னு பார்த்தா, அந்த கதை அப்படியே ஸ்டார்ட் ஆக போகும்போது என்னடா இது ஏதோ ஏதோ போகுது, என்னடா இதெல்லாம் ஒரு கதையா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதுவும் நானே இப்படி ஒரு கதையை சூஸ் பண்ணி நடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி. அப்படியே இது ஒரு லாஜிக்கே இல்லாத ஒரு கதைன்ற மாதிரி அப்படியே ஸ்டார்ட் ஆகி போக போக பார்த்தா அந்த கதையோட இன்டென்சிட்டி வந்து சூப்பராக அப்படியே போகுது. நம்ம வந்து எட்ஜ் ஆஃப் தி சீட்டில் அப்படியே இருப்போம். அதாவது தெலுங்கு சினிமாவில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயம் இருக்கும். உங்களை வந்து கதை கேட்கும்போது சில நேரத்தில் லாஜிக் இல்லாமல் ஏதோ ஒரு ரூல்ஸ் வச்சு எடுக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அந்த கதையை அவங்க ப்ரெசென்ட் பண்ணுற விதம் இருக்கும்ல, நம்மளை அப்படியே இன்வால்வ் பண்ணி சில நேரத்தில் வந்து அவ்வளோ இதுவாக வந்து எட்ஜ் ஆஃப் தி சீட்டில் உட்கார்ற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி ஒரு கதை தான் இந்த படம். ரெண்டு பேரோட ஆக்டிங்கும் வேறு லெவலில் இருக்கும். எனக்கு என்னென்னா வந்து தெலுங்கு சினிமாவில் இருக்க இந்த விஷயங்கள் தமிழ் சினிமாவில் நிறைய மிஸ் ஆகுதுன்னு எனக்கு ஒரு ஃபீல் இருக்குது. சில நேரத்தில் வந்து இந்த ரொம்ப லாஜிக் பார்த்து நம்மளை வந்து படத்தை அப்படியே இப்படி போகிறோம், இப்படி தான் போகணுன்னா நமக்கே போர் அடிச்சுதுன்னா அது பார்த்த கதை தானே என்ன இருக்குன்னு. சில நேரத்தில் லாஜிக்கை மீறி போய் சினிமேட்டிக்காக உங்களை ப்ரெசென்ட் பண்ணி உங்களை இன்வால்வ் பண்ண வச்சு அந்த எமோஷனை பில்ட் பண்ணுறாங்கல்ல, அந்த கனெக்டிவிட்டியில் போகும்போது உங்களுக்கு படம் அப்படியே புதுசாக தெரியும். அது நமக்கு ரொம்ப வேணும். அது நம்ம நிறைய மிஸ் பண்ணுறோன்னு நினைக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் பாகுபலி மாரி படத்தெல்லாம் என்ன அவர்னு இப்படி அடிக்கிறாரு அப்படின்ற மாதிரி, அப்படிலாம் அடிக்கவே முடியாது, இப்போ எப்படி பண்ணணும் சூப்பர் ஹீரோவா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அது முக்கியம் இல்லை. நம்ம படம் பார்த்து முடித்தோன்னே எப்படி ஒரு ஃபீல் இருந்துச்சு, நம்ம அடுத்த பாட்டு வராதான்னு வெயிட் பண்ணுறோம்ல, அதுதான் நமக்கு வேணும். நம்ம படம் தானே பார்க்க போகிறோம், நம்ம என்ன வந்து ரியல் எக்ஸ்பெரிமெண்ட்டாக பண்ண போகிறோம். ஸோ அப்படி ஒரு படம் தான் இந்த படம். அந்த ஆஃப் முடியும் போது பார்த்தீங்கன்னா என்னடா அது அப்படிங்கிற மாதிரி பயங்கர சாட்டிஸ்ஃபைடிங்காக படம் ஃபஸ்ட் பார்ட் முடிஞ்சிடுச்சு போல், அடுத்த பாட்டு ரிலீஸ் ஆக போது போல் அப்படி நினைக்கிற மாதிரி ஆயிடுச்சு. ரியலைஸே பண்ணல. அப்புறம் செகண்ட் பார்ட்டில் அப்போ என்ன காமிக்க போகிறாங்க, அப்போ என்ன இருக்குது இந்த படத்தில், எல்லாமே முடிச்சிட்டாங்களே, சூப்பராக முடிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. செகண்ட் ஹாஃபில் பார்த்தா அதுக்கப்புறம் உள்ள ஸ்டோரி உள்ளே பில்ட் ஆகி போய் கடைசியில் ஒரு 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 இதை நோக்கி முடிக்கும்போது சில இடத்துல கொஞ்சம் லாஜிக் இல்லாமல் சில விஷயங்கள் தெலுங்கு படத்துக்கே உண்டான சில விஷயங்கள் பண்ணுறாங்க. ஆனால் அந்த படத்துக்கு ஆக்சுவலாக அது நல்லா தான் இருக்குது. உங்களை கொஞ்சம் ஸ்லோவாக கொண்டு போய் சிரிக்க வச்சு உங்களை ஒரு மாதிரி ரசிக்க வச்சு அந்த வில்லனிசம் அந்த ஹீரோயிசம்லாம் அப்படியே பில்ட் பண்ணி கொண்டு போகும்போது நல்லா இருந்துச்சு உண்மையாலே. ஸோ நான் என்ன வைக்கிறேன்னா, இந்த படம் கண்டிப்பாக எல்லோரும் பார்க்கணும். ஒரு சூப்பரான படம். அதை தாண்டி இந்த படத்தில் வந்து எமோஷ்னல் கனெக்ட்டும் அந்த ஆக்ஷன்ஸும் பயங்கரமாக இருக்கும். நிறைய ஆக்ஷன் இருக்கும். ஆனால் உங்களுக்கு சலிக்காது படத்தில். உங்களை வந்து அப்படி கனெக்டடாக வச்சுருக்கும். ஒரு சீன் அடுத்தடுத்து என்ன நடக்க போகுதுங்கிறது வந்து நம்மளை யோசிக்க வச்சுட்டே இருப்பாங்க. அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக போகும். ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த படம் எல்லோரும் பார்க்கணும். பேர் மொக்கையாக இருக்குன்னு